ஏவம் கிருச்ரேண புத்ரம் பிராப்த்ய துர்லபம் சிந்தயந்தி சதா வீர கேத்ரயோயம் பவிஷ்யதி. இப்படி தபசு பண்ணி தான தர்மம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பின்னாடி நல்லா இருக்கணுமேனு கவலைப்படுறாளாம். இவன் எப்படி அவனோ படிக்கணுமே, அவனுக்கு வித்தை இல்லாம வரணுமே, அவனுக்கு நல்ல சௌகரியங்கள் ஏற்படணுமே. கீதృశோயம் பவிஷ்யதி சிந்தயந்தி சதா வீர கீதృశோயம் பவிஷ்யதி. ஆஜம் ததேஹி புத்ரேஷு பிதா மாதா ச பாரத யசகீர்த்திமபைஸ்வர்யம் பிரஜாதர்மம் ததைவ. குழந்தைகளுக்கு இன்னென்ன வேணும்னு பிறந்த உடனேல இருந்து கவலைப்படுறாள் அம்மாவும் அப்பாவும். என்னென்ன கவலைப்படுறாள், இந்த உலகத்துல புகழ் வேணும், தேவதைகள் நல்லவன்னு சொல்லணும், தெய்வானுகிரகம் இருக்கணும் குழந்தைக்கு, அதுக்கு கீர்த்தின்னு பேரு. குழந்தை அழையா இருக்கப்படாது, ஐஸ்வர்யம் இருக்கணும்னு வேண்டுவாளாம் தேவதைகளிடத்துல. ஆமா, குழந்தை தன் குழந்தை அழையா இருக்கணும்னு நினைக்க மாட்டாளாம், நல்ல ஸ்ரீமானா இருக்கணும்னு நினைப்பலாம். சுவாமி ஏதோ சந்தோஷ சமாச்சாரம் அம்மாட்ட சொல்ல போனாள். ராமாயணத்துல ராமன் அம்மாவா அரண்மனையில இல்ல, வேலைக்காரால காட்டால் ரங்கநாதனுடைய கோவிலுக்கு போயிருக்காள்னா. சுவாமி கோவிலுக்கு போறாள். அப்படி போற போது சுவாமி போறான். கௌசல்யா போய் என்ன பண்ணிட்டு இருந்தான், ரங்கநாதனுடைய காலில் கொண்டு போய் தலையை வச்சுட்டு ஆயாச்சத்தையும் ஸ்ரீயம், என் குழந்தை ஸ்ரீமானா இருக்கணும்னு யாசிக்கிறாளா வானரையா. சுவாமி கண்ணால ஜலம் விட்டுறாளா. நான் இல்லாத போதெல்லாம் இப்படி கோவிலுக்கு கோவில் தெய்வத்தின் காலில் போய் அம்மா நமஸ்கரிக்கிறாளே, ஒரு நமஸ்காரத்துக்கு நான் பதில் பண்ண முடியுமா? தத்ரதான் பிரவணாமேவ மாதரம் க்ஷௌமவாசீம் வாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷாயாஜதீம் ஸ்ரீயம். பிரவணாமேவ நமஸ்காரம் பண்ணிட்டே கேட்கிறாளா. ஆயாச்சதீம் ஸ்ரீயம் வானரையா கேட்கிறாளா. ஐஸ்வர்யம் நம்ம குழந்தைக்கு குழந்தை பிறக்கணுமே, அவனுக்கு ஏதாவது கெடுதல் விடாம இருக்கணுமே, அவனுக்கு குழந்தை பிறக்கணுமே கவலைப்படுகிறான். அது மட்டும் இல்லையா, தர்மம் இருக்கணுமே குழந்தைகிட்ட, அதுதானே எப்போதும் ரட்சிக்குங்கிறார். தர்மம் இல்லாம எதை பண்ணினா என்ன பண்ணிவிடும்? என்ன கோவில் இல்ல, குளம் இல்ல, எங்க ஆத்துல ஜபம் இல்ல, என் பையன் எம்ஏ பாஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆர்டர் வந்திருக்கு, உத்தியோகத்துக்கு பெரிய பதவி, அந்த பையனுக்கு சித்தப்பிரமம் வந்திருக்கு. தர்மம் தன்னால பண்ண முடியாம இருக்கலாம், பண்றவாள பரியாசம் பண்ணாம இருக்கணும் இல்லையா? இப்ப எங்காவது பையன் பாஸ் பண்ணலையா, கோவிலுக்காக போனோம் குளத்துக்காக போனோம் நாங்க இனி இப்படி சொல்லிட்டு இருந்தா. தன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா, ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு இந்த பயலுக்கு வாங்க முடியல, சித்தப்பிரமம் வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? என்ன தெய்வம் இல்லைன்னு பேசிவிடலாம் திமிரா. அப்புறம் தெய்வத்தினுடைய அருள் தான் தேவையா போயிடுறது. அதுக்கு அழகா தெய்வத்தை முன்னாடியே வகிச்சு விடலாம் பாருங்க. எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது, யாரால எப்படி முடியுமோ அதை செய்ய. தன்னால முடியாதத நம்மால முடியாததுன்னு அப்படி நினைக்கலாம், அது தவறுன்னு நினைக்கிறான் பாருங்க, அது தப்பு. பண்றவாள பரிகாசம் பண்றது அது வேற இன்னும் பெரிய தப்பு பாருங்க. இதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தா சாஸ்திரம் சத்தியம், பகவான் சத்தியம், மகான்கள் சத்தியம்னு நல்லா புரியும். ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம என்ன எதை பண்ணிவிட முடியும்? ஏதாவது ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம கிடைச்சதே ஆனா அது சரியா பூர்த்தியாகாது, அது சரியான பலனை கொடுக்காது. குழந்தை பிறக்கிற குழந்தை தர்மிஷ்டனா இருக்கணும், தர்மத்தை நம்பணும், அதுதான் அவனை பின்னாடி ரட்சிக்கும். நாம் எத்தனை நாள் இருந்து ரட்சிக்க முடியும் குழந்தைகளை? தர்மம் இருந்தா அது என்னைக்கும் ரட்சிக்கும். அது மட்டும் போராது, அம்மா அப்பா நினைக்கிற நினைப்ப சபலமா பண்ணணுமா. அவ தெய்வத்தை நம்பு அப்பா, தர்மத்தை நம்புன்னு சொல்லுவாள். அத சபலமா யாரு பண்றானோ அவன் தான் தர்ம வித்து, அவன் தான் புத்திரன்னு சொன்னாள். தயோராசாந்து சபலாம் பிதா மாதா ஜராஜேந்திர
துஷ்யதோ நித்யதா இஹ ப்ரேத்ய தஸ்யாத் கீர்த்திர்தர்மஸ்ச சாஸ்வதா. அம்மா அப்பா உயிரோட இருக்கிற போதும் எந்த புள்ள அவளை திருப்தி அடைய முடியா பண்றானோ அவனுக்கு கீர்த்தி தர்மம் ரெண்டும் சாஸ்வதமா இருக்கும், அழியாதுன்னு. சுவாமி சீதைட்ட சொன்னாள், காட்டுக்கு நான் பறந்து போறேனே சீதை, நீயும் வரேன்னுட்டேன். நான் இன்னும் ராஜ்யம் ஆளாமே அசட்டுத்தனமா போனேன்னு நினைக்காதே, அல்லது அப்பா என்ன ஏதோ ஏமாத்தி விட்டாள்னு நினைக்காதே. ஒரே ஒரு எண்ணத்துல போறேன், இதனை தெரிஞ்சுக்கணும். நாள் என்ன நாள் எந்த இடத்துல இந்த மூணும் இருக்கோ அந்த இடத்துல மூணு லோகமும் இருக்குன்றாள். எத்ரயம் தத்ரயோ லோகம் தத்சமம் புவி நான்யதஸ்தி சுபாபாங்கே தேனேதமபிராஜ்யதே. அம்மா அப்பா நல்ல சத்பிராமணாள், இவாளுடைய அனுகிரகம் இந்த மூணும் எங்க இருக்கோ அந்த மூணு லோகமும் அவ கையில் இருக்குன்னு. எத்தையும் தத்தையோ லோகா, மூணு லோகமும் அவ கையில் இருக்கு, அதை நம்பி போறேன்னு சொன்னார். சீதை அதுக்கு என்ன சந்தேகம் இருக்காள், வாஸ்தவம் இருக்காள். சுவாமி பல ஸ்லோகம் சொல்றாள், மாதா பிதாக்களே அவன் ரட்சிக்காம எத்தனை யஜ்ஞம் பண்ணட்டும் தானம் பண்ணட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. யஜ்ஞாப்த தட்சிணாக அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்கிறாள். அதேதான் இங்கேயும் சொல்றாள். ராஜேந்திர துஷ்யதோ நைவ யஜ்ஞக்ரியாः காஷ்சிதே நோபவாசகம் யாது பக்தரி சுஷ்ரூஷா தஜா ஸ்வர்கம் ஜயத்யுதா. நைவ யஜ்ஞக்ரியாः காஷ்சித் நோபவாசகம் யாது பக்தரி சுஷ்ரூஷா தஜா ஸ்வர்கம் ஜயத்யுதா. புத்திரனுக்கு பிதா மாதா தெய்வம், பத்னிக்கு பர்த்தான் உண்டாள். அவளுக்கு ஒரு ஸ்ராத்தமோ யஜ்ஞமோ தானமோ தபஸோ ஒன்னும் தேவையில்லை. யாத்து பர்த்தரி சுஷ்ரூஷா, பத்னி சுஷ்ரூஷே. காலம்பரம் 10 மணிக்கு போஜனம்னா 10 மணிக்கு போஜனம், 2 மணிக்குன்னா 2 மணி, ராத்திரி 7 மணிக்குன்னா 7 மணி. அப்படி மயிலுக்கு கட்டு ஷாவி கொடுக்குறா போல காத்துக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு ஒரு காரியம் மாற ஒன்றும் தெரியாது, பத்னி சுஷ்ரூஷையிலேயே இருப்பாள். அப்படி இருக்காலே அவ எல்லா லோகத்தையும் ஜெயிச்சு விட்டாள் அந்த அம்மான்னு சொன்னாள். அவளுக்கு பர்த்தா, புத்திரனுக்கு மாதா பிதா, இப்படி இன்னாருக்கு என்னன்னு சொல்றாள். யாத்து பர்த்தரி சுஷ்ரூஷா தயா ஸ்வர்கம் ஜயத்யுதா. ஏதத் பிரகரணம் ராஜன்னே அதிகிருத்ய யுதிஷ்டிரா பதிம்ரதானாம் நியதம் தர்மம் சாவஹி தஸ்ருணு